வட மாநில இளைஞர்கள் பெண் வேஷம் அணிந்து குழந்தைகளை கடத்த முயற்சி. பார்த்தாலும் குழந்தைகளை கடத்துறதானா? வட மாநிலத்து பசங்க பெண் வேஷம் போட்டு பொண்ணு வேஷம் போட்டு குழந்தைகளை கடத்துறது ரொம்ப மோசடியாக போச்சு. பார்த்து போயிட்டு வாப்பா. சரிப்பா. பாய். அப்பா, நான் சொல்லி ஸ்கூலில் விட்டு அப்படியே ஆஃபீஸ் போகிறேன். போயிட்டு ஐயா என்னப்பா நல்லதற்கு ஓடி வர? சுருதி எங்க? சுருதி காணுப்பா. என்னப்பா சொல்ற? சுருதியை காணுமா? முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டியா? அப்பா, நான் எல்லாத்தையுமே விசாரிச்சேன்ப்பா. ஃபோன் பண்ணிட்டு யாருமே இங்கே வரலன்னு சொல்லிட்டாங்கப்பா. டீச்சர்ட்ட கேட்டியா? இங்கே எல்லாரும் இங்கே வரலன்னு சொல்லிட்டாங்கப்பா. எங்கப்பா போயிருப்பா? போலீஸுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிடுவோம்ப்பா. முதல்ல போலீஸுக்கு ஃபோன் பண்ணு. சரிப்பா. ஹலோ ஹலோ சார், சார் வணக்கம் சார். நான் சுருதி ரியல் எஸ்டேட் ஓனர் ஆனந்த் பேசுகிறேன் சார். என் மகனை ஸ்கூலில் கூப்பிட்டு வரும்போது பார்த்தா ஆளை காணும் சார். நான் எல்லாக்கிட்டையுமே விசாரித்து பார்த்தேன் சார் ஃபோனில். என் மகளை கண்டுபிடிச்சி கொடுங்க சார். இதை புகாராக எடுத்துக்கிட்டு. சரி சார், நான் இப்போ 2 பேரை அனுப்பிச்சி விட்றேன். ஓகேங்க சார். ஹலோ, சொல்றத ரொம்ப கவனமா கேளுங்க. உங்க மக சுருதியை நாங்க தான் கடத்தி பத்திரமா வச்சிருக்கிறோம். உங்க மக பத்திரமா வேணும்னா எங்களுக்கு தேவை பணம். இதை மீறி நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு நினைச்சீங்க, உங்க மக கை தனியா கால் தனியா வெட்டி அனுப்பிடுவேன். ஜாக்கிரதை. நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன். எவ்வளவு பணம் எங்க கொண்டு வரணுங்கிறத நான் அப்புறமா சொல்றேன். ஹலோ ஹலோ, என்னப்பா போன்ல யார் பேசுறாங்க? என்ன சொன்னாங்க? சுருதியை கடத்திட்டாங்கப்பா. கடத்திட்டு போயிட்டாங்களா? போய் பணம் கேட்போம். பணம் கேட்டு கரெக்டாங்கப்பா. நாம ஒரு தினமும் கும்பிட்டதுக்கு நீ காட்டுற பணம் இருந்ததா? என் பேத்தி சுருதினா எனக்கு உசுருன்னு உனக்கு தெரியும்ல. அவனை யாரோ கடத்திட்டாங்களா? எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்ப என் வீட்டுக்கு வரணும், அதுக்கு நீ தான் பொறுப்பு. என்னப்பா செய்யறது? எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லப்பா, எனக்கு என் பேத்தி தான் முக்கியம். கேட்ட தொகையை கொடுத்துருப்பா. சார் என்ன பிரச்சனை சார்?
என் மக நடத்தி வச்சுட்டு பணம் கேட்டு சார் அவங்க ஃபோன் நம்பரை கொடுங்க சார், ட்ரேஸ் அவுட் பண்ணலாம். ஹலோ, நான் கிரைம் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். நான் இந்த அனுப்பக்கூடிய நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி அந்த லொக்கேஷனை உடனே எனக்கு அனுப்பி வைங்க. அப்படி சொல்லித்தான் மிரட்டுவாங்க. பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. இனிமேல் இந்த ஃபோன் நம்பர் வந்துச்சுன்னா அதை ட்ரேஸ் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் போலீஸ் நடவடிக்கை எடுப்பாங்க. என்ன காரணம்? ஒன்றும் தெரியாது, சின்ன பையன் போய் பார்த்து அவங்களாம் பேசுகிறாங்க. ஹலோ ஹலோ, எங்களுக்கு 20 லட்ச ரூபா உடனே ரெடி பண்ணி தரணும். இதில் ஏதாவது நீங்கள் தில்லுமுள்ளு பண்ணுனீங்க, உங்கள் குழந்தைய உயிரோடையே பார்க்க முடியாது. அப்படி இப்படி செஞ்சிடாதீங்க. நான் பணம் எவ்வளோ நாள் ரெடி பண்ணி தரேன். உனக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறேன், அதை உடனே பாரு. அப்புறம் வேற பேசுகிறேன். ஐயோ, என் பேத்தியை கொடுமைப்படுத்திருக்காங்களே சார். பாருங்க சார், பாருங்க. வாங்க, அதுக்கு பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. இனிமேல் இந்த ஃபோன் நம்பருக்கு கால் வந்துச்சுன்னா ட்ரேஸ் அவுட் பண்ணி அப்புறமா போலீஸுடைய நடவடிக்கை பாருங்க. கடத்தல்காரனுக்கு தென்றல் நகரில் கடத்தி வச்சிருக்கிறதா தகவல் வந்துருச்சு சார். நாங்கள் உடனே ஆக்ஷன் எடுக்கிறோம். நன்றி, வரோம் சார். பணத்தை பற்றி கவலைப்படாத, எவ்வளோ கேட்டாலும் தூக்கி இருந்துட்டு என் பேத்திக்கு தூக்கிட்டு வந்து சரிப்பா. கடத்தி வச்சுட்டு 25 ரூபா பணம் கட்டாங்கடா. என் கையில் கிடச்சா என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. அதெல்லாம்டா இந்த விஷயத்த அப்பாட்டா என்ன விஷயம்னு அன்னைக்கு கூட்டமாக இருந்துச்சு என்னன்னு கேட்டால் சின்ன பையன் அவனுக்கு ஒன்றும் தெரியாது, கவனமாக பேசிட்டாரா. இந்த விஷயத்த நான் சும்மா என்னடா பண்ணுறது? என்னடா குமார், எங்கள் அப்பா போலீஸு எல்லாம் வெளியே நின்று பேசிகிட்டு இருந்தாங்கடா. இப்போ எங்கள் அப்பாட்ட கேட்டேன், நீ சின்ன பையன் ஒன்றும் தெரியாது உள்ள அனுப்பிட்டாரா. நான் உள்ளே போய் என்னென்னு எங்கே பேசுகிறாங்கன்னு கேட்டேன். இப்போ கடத்தலுக்காரன் எங்கே இருக்கான், அவன் நம்பரு எல்லாம் தெரியும்னு சொன்னாங்கடா. இருக்கிறவனுக்கு தெரியுமாடா? அது எந்த ஏரியா? அது எங்கே இருக்கு? தென்ற நகர்னு சொன்னாங்கடா. ரெண்டு நாள் அவுட்ரு ஏரியாவில் சீன தென்ற நகர்னா தென்ற நகரில் அவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ரவின்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவங்க அப்பா கூட அரசியல்வாதி தானே. அவன் மூலியமாக எப்படியாவது அவனை பிடிக்க முடியுமா? ஏய் நீ எப்படி எனக்கு அது மாதிரி அவன் நான் அப்பா அடிச்சு கேட்கறேன். ரவி எங்கே இருக்க? போட்டு போடா. என்னடா சொன்னான்? என்னடா விஷயம்? அவசரமாக வச்சுன்னு என்னடா விஷயம்? என்னன்னா ராஜாவோட அண்ணன் கடத்திட்டாங்க. அவன் பணம் கேட்டு மிரட்டுறாங்க. அவங்க இருக்கிற லொக்கேஷன் உங்கள் ஏரியா தான் காட்டுது. நீ தான் ஹெல்ப் பண்ண முடியுமாடா? என்னடா ஹெல்ப் வேணும் சொல்லு, பண்ணிடுறேன். ஏரியாவில் ரவுடியாக இருக்காங்களா? நம்ம ஏரியாவில் ரவுடிங்க யாரும் இல்லையடா. ஒருத்தர் திருந்தி வாழ்கிறாரு, ஒருத்தர் தண்டனை வச்சு 1 வாரம் தான் ஆகுது. அவர் பேர் துறை. அவர்கிட்ட வேணால் கேட்டு பாருங்க. துறைனா அவங்க எங்கே இருக்கான்னு தெரியுமா? துறை காலையில் 8 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கண்டிஷன் பையில் கையெழுத்து போட வருவார். அப்புறம் 12 மணிக்கு எக்காரத்தம் கூட ஒயின் ஷாப்பில் பார்க்கலாம். அந்த துறையை வேணா ஒயின் ஷாப்பில் யாருன்னு விசாரித்து நம்ம பார்த்துக்கலாம்டா. சரி சரி ஓகேடா, போட்டு அனுப்பிச்சுடுவா. சரி கண்டிப்பாக நான் அனுப்பிச்சி விடுறேன்டா. சரிடா, துறையை வேணா யாருன்னு விசாரித்து ஒயின் ஷாப்பில் பார்த்துக்கலாம்டா.
சீனு எப்படியாவது அவனு மொபைலை வாங்கி அவனுக்கு வர்ற கால்லாம் அவனுக்கு வர்ற மாதிரி ஸ்கெட்சாப் இன்ஸ்டால் பண்ணி அவனுக்கு பின்தொடரணும்டா. போய் அவனை கண்டுபிடிக்கணும்டா. ஃபோனில் பேலன்ஸ் இல்லைங்க. பேலன்ஸ் இல்லையா? என்னடா எப்போ பார்த்தாலும் செல்லில் பேலன்ஸ் இல்லை பேலன்ஸ் இருந்தது. எவ்வளோது ஒரு பொண்ணு ஈஸி ஏற்றிடுது. கேட்டால் பேலன்ஸ் இல்லை பேலன்ஸுப்பா. என்னம்மா சரி இல்லைம்மா தெரியுமா சரி என்னப்பா சரிப்பா வாங்கிட்டு வந்துடுப்பா சரிப்பா கிளம்புப்பா வரவா
எப்படி இருந்துச்சு சார்? என்ன இப்படி சொல்கிறீங்க? எங்களால் கண்டுபிடிக்கலாம்னு நினச்சிட்டீங்களா? அப்போ என்னைய சின்ன பையனும் வந்து தெரியாதுன்னு அன்றைக்கி அனுப்பிச்சுட்டு கஷ்டப்பட்டு ஒரு 5000